அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 9 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா பரம ஏழைக்கும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவை இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள். இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவர் தான் விநாயகர். அந்த வகையில விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி, அதுவும் வளர்பிறை சதுர்த்தி திதி நமக்கு மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில தீராத பண கஷ்டம், பணவரவுல தடைகள் இருக்குங்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 897ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும். உடனடியா பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க. அடுத்ததா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு 781ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை. சனி பகவானுக்கு உகந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. இன்னைக்கு 1ஆம் தேதி. அந்த வகையில 781ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது எல்லாம் இல்லாம இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இந்த நாள்ல இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 11ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி. அந்த வகையில 1ங்கிற நம்பர் இங்க நமக்கு வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தை மாசம் 19ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 1. அந்த வகையில 1-1ங்கிற சேர்க்கை இருக்கு. பொதுவா இந்த 1-1ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாசத்தோட முதல் நாள்லயே இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நமக்கு இருந்த பண கஷ்டம், கடன் பிரச்சனை, இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தை எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாசம் ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கிற மாதிரி 9 அரிசி நமக்கு தேவைப்படும். எண்ணி 9 பச்சரிசியை எடுத்துக்கோங்க. முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சொல்ல போனா பாஸ்மதி ரைஸை பயன்படுத்துறது கூட அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். எந்த அரிசியை எடுத்துக்கிட்டாலும் 9ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி கிடைக்கிற ஊர்ல இருக்கீங்கன்னா பச்சரிசியா எடுத்துக்கிறது நல்லது. இந்த பச்சரிசி பாத்தீங்கன்னா எல்லா மங்கள காரியங்கள்லயும் முதலிடம் பிடிக்கும். இது இல்லாத மங்கள காரியங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பச்சரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அந்த வகையில இந்த மாசம், அதாவது பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல பச்சரிசியை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அடுத்ததா நமக்கு இன்னும் ஒரு பொருள் தேவைப்படும். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர், அதாவது சினமன் பவுடர் தேவைப்படும். உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் இருந்தா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால பட்டை பவுடர் புதுசா வாங்க முடியும்னா அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணிக்கெல்லாம் நாம போடுறோம் இல்லையா, அதை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1-1ங்கிற சேர்க்கை இருக்கறனால இன்னைக்கு நைட்டு 11 மணி 1 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நான் சொன்ன 2 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள, அதாவது இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. எந்த தட்டை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அகல் விளக்க கூட பயன்படுத்திக்கலாம். இதுல 9 அரிசியை போட்டு அது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சினமன் பவுடர், பட்டை பவுடரையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பொருளையும் ஒன்னா நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்றதுக்கு வலது கை ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க இப்படி மிக்ஸ் பண்ணும் போது உங்க மனசுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி 3 முறை சொல்லிக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாசம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இத நீங்க 3 முறை சொல்லுங்க. என்னங்க, பிப்ரவரி மாசமே இன்னும் வரல, அந்த பிப்ரவரி மாசத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டதா நன்றின்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாசம் ஃபுல்லா எப்படி பணவரவு இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மார்ச் மாசம் 1ஆம் தேதி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியும் அதை நமக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நாம நன்றிய சொல்லும் போது நிச்சயமா அது நம்மளை தேடி வரும்னே சொல்லலாம். அது பணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. சரி, இந்த மாதிரி 3 முறை இந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு அரிசியையும் பட்டை பவுடரையும் உங்க விரலால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத நீங்க உங்க பர்ஸ்ல வச்சிருங்க. அதாவது 9 அரிசியையும் உங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோட சேர்த்து தூவி விட்டுருங்க. இப்படி தூவி விடும்போது இந்த 9 அரிசி பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கறதாவும், இந்த 9 அரிசி இருக்கக்கூடிய இடத்துல கட்டுக்கட்டா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதாவும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த 9 அரிசியையும் இந்த பர்ஸ்ல நீங்க தூவி விடுங்க. முக்கியமான விஷயம், நம்பிக்கையோட செய்யணும். அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையில செய்யணும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க தூவி வச்சிருக்கக்கூடிய அரிசி நீங்க பணத்தை எடுக்கும் போது வெளியில வந்து விழுந்துருச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இந்த அரிசிய, அதாவது பர்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய அரிசிய நீங்க தானா வெளியில எடுத்து போட வேண்டாம். ஒவ்வொரு முறையும் நீங்க பணத்தை எடுக்கும் போது வைக்கும் போது அந்த அரிசி தானா வெளியில வந்து விழுகட்டும். நீங்களா எதுவும் செய்ய தேவையில்லை. மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல பணவரவும் ஏற்படும். அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.